முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் சம்பந்தப்பட்ட 1MDB நிதியை அரசாங்கம் கட்டம் கட்டமாக மீட்டு வருவதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் ஜூன் 30ஆம் தேதி வரையில் மொத்தம் 10.9 பில்லியன் ரிங்கிட் நிதி மீட்கப்பட்டிருப்பதாகவும், இதுவரையில் மொத்தம் 29.7 பில்லியன் 1MDB நிதி மீட்கப்பட்டிருப்பதாகவும் நிதி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. ஒன் மலேசியா டெவலப்மெண்ட் பெர்ஹாட் நிறுவனத்துடன் தொடர்புடைய நிதி விவகாரங்கள் மீதான விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதுவரையில் 1MDBயின் மொத்த நிதி 42.17 பில்லியன் ரிங்கிட் என கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. 1MDBயின் 42.17 பில்லியன் நிதியில் 15.44 பில்லியன் நிதி கடன் வடிவிலும் 26.73 பில்லியன் சொத்தாகவும் இருப்பதாக நிதி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. பெரும்பாலான 1MDB நிதி இதுவரையில் கடனாக பெற்றிருப்பதால் அதன் வட்டி மட்டுமே 2039 வரை நீடிக்கும் என நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் SRC இன்டர்நேஷனல் சென்றியான் பெர்ஹாட் உடனான ஒப்பந்தத்தை நிறைவேற்ற அரசாங்கம் 5.35 பில்லியன் நிதியை ஒதுக்கி உள்ளதாகவும், 1MDB நிதி முதலீடுகளின் விவரங்கள் மீதான விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நிதி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. மற்ற கட்சியிலிருந்து முரண்பட்டு வெளியேறுபவர்களுடன் அம்னோ அரசியல் செய்ய விரும்பவில்லை என்று அம்னோவின் பொதுச் செயலாளர் டாக்டர் அஸ்ராப் பஜ்ரி டசூகி தெரிவித்துள்ளார். அண்மையில் அம்னோவில் இருந்து வெளியேறி PKRல் இணைந்த அமைச்சர் தெங்கு ஜஃப்ருல் அம்பாங் PKRின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டதால் அம்னோவினர் அதிருப்தியில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஒற்றுமை கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களை அம்னோ ஏற்காது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இது மாதிரியான செயலால் ஒற்றுமை கூட்டணியின் நல்லிணக்கம் பாதிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் அம்னோ இந்த சமயத்தில் அமைதியாக இருக்கப் போவதில்லை என்றும், இதுபோன்ற அரசியல்வாதிகளுக்கு கடுமையான எச்சரிக்கையை அம்னோ கற்பிக்கும் என்றும் அவர் கூறினார். அம்னோவில் இருந்து வெளியேறிய தெங்கு சப்ருலை ஏற்க வேண்டாம் என PKRின் தலைமைக்கு அம்னோ வலியுறுத்தியும், PKR தலைமை தெங்கு சப்ருலை உறுப்பினராக ஏற்றுக்கொண்டிருப்பது அம்னோவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி இருப்பதாக டாக்டர் அஸ்ராப் பஜ்ரி டசூகி தெரிவித்தார். நில மோசடியில் ஈடுபட்டதாக நம்பப்படும் தொழிலதிபரை நெகிரி செம்பிலான் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்துள்ளது. அரசு நிலங்களை கோரும் விண்ணப்பத்தில் போலியான ஆவணங்களை வழங்கியதாக நம்பப்படும் 40 வயதுடைய தொழிலதிபரை நேற்று நெகிரி செம்பிலான் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அலுவலகத்தில் விசாரித்ததாகவும், விசாரணைக்கு பின்னர் இரவு 11 மணிக்கு அவர் கைது செய்யப்பட்டதாகவும் நெகிரி செம்பிலான் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் இயக்குனர் அகூக் அமாட் தௌஃபிக் புத்ரா தெரிவித்தார். சுமார் 38 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான நிலத்திற்காக அந்த தொழிலதிபர் விண்ணப்பம் செய்திருந்த நிலையில் அவரின் விண்ணப்பத்தில் இணைக்கப்பட்டிருந்த ஆவணங்கள் போலியானது என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதால் சம்பந்தப்பட்ட தொழிலதிபருக்கு 7 நாட்கள் தடுப்பு காவலுடன் மேலதிக விசாரணையை மேற்கொள்ளும்படி சிரம்பான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட தொழிலதிபர் அவரின் மற்றொரு நண்பருடன் சேர்ந்து போலி ஆவணங்களை சமர்ப்பித்திருப்பதால் சம்பந்தப்பட்ட மற்றொரு ஆடவரையும் தேடி வருவதாக அகூக் அமாட் தௌஃபிக் புத்ரா கூறினார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயரை தாக்கும் எண்ணத்துடன் அருகில் சென்ற பெரிகாத்தானின் பெண்டாங் நாடாளுமன்ற உறுப்பினர் அவாங் ஹஷீம் மீது விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று நாடாளுமன்ற சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் தெரிவித்தார். இச்சம்பவம் நாடாளுமன்ற கூட்ட நேரலையில் பதிவாகவில்லை என்றாலும் மற்ற காணொலிகளில் பதிவாக இருப்பதால் ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த விசாரணையை மேற்கொள்ளவிருப்பதாக அவர் கூறினார். அவாங் ஹஷீம் மக்களவையை விட்டு வெளியேறும் போது கைகளை முறுக்கி குத்துவது போல் காண்பிக்கும்படியும் ராயரை நோக்கி வேகமாக செல்லும்படியுமான காணொளி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவாங் ஹஷீம் ராயரை நோக்கி வேகமாக செல்லும் போது மக்களவை பாதுகாவலர்கள் அவாங் ஹசீமை தடுத்தனர். இதனை அடுத்து சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் ராயரையும் அவாங் ஹஷீமையும் மக்களவையிலிருந்து உடனடியாக வெளியேறும்படி உத்தரவிட்டார். இந்நிலையில் மக்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கொத்தா மலாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கூ போய் தியோங் கேள்வி எழுப்பியது மட்டுமின்றி இது தொடர்பாக மக்களவை சபாநாயகர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது தொடர்பான காணொலிகள் தமக்கு கிடைக்கப் பெற்றிருப்பதால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பதாகவும், முழுமையான விசாரணைக்கு பின்னர் திங்கட்கிழமை இதுகுறித்து முடிவை அறிவிப்பதாகவும் சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் தெரிவித்தார்.
அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலேவுக்கு எதிராக டிஏபி கட்சியினர் காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டும் என்று டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் இன்று டிஏபி கட்சியினருக்கு உத்தரவிட்டுள்ளார். நேற்று பினாங்கில் தேசிய கொடியை பறக்க விடும் போது குறிப்பிட்ட சாலையில் அமைந்துள்ள ஒரு கடையின் முன் பேரணியாக அணிவகுத்த அக்மால் சலேவின் ஆதரவாளர்கள் சட்டத்தை மீறிய செயல்களை புரிந்திருப்பதாக அந்தோனி லோக் கூறினார். அக்மால் சலேவின் பேரணி உள்நோக்கம் கொண்டது என்பதால் இன மத விவகாரங்களை தூண்டும் வகையில் இருப்பதாக அந்தோனி லோக் தெரிவித்தார். தேசிய கொடியை அவமதிக்கும் எந்த ஒரு தரப்பினருக்கும் டிஏபி கட்சி ஆதரவளிக்காது என்று குறிப்பிட்ட அவர், ஆனால் அறியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டும் தவறை திருத்திக் கொண்ட பின்னரும் இது மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்று அவர் கூறினார். அக்மால் சலேவுக்கு எதிராக டிஏபி கட்சியின் தொகுதி உறுப்பினர்களும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படி அந்தோனி லோக் வலியுறுத்தினார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கடந்த 5 ஆண்டுகளில் 31.4 பில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்களை கைப்பற்றியுள்ளது. அதில் கிட்டத்தட்ட 28 பில்லியன் அரசாங்கத்திற்கு வெற்றிகரமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக MACC தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். சொத்துகள், பணம், சொகுசு வாகனங்கள், பிராண்டட் கடிகாரங்கள் மற்றும் டிசைனர் கைப்பைகள் உள்ளிட்ட குற்றச்செயல்களின் மூலம் பெறப்பட்ட நிதி மற்றும் ஆடம்பர சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் தொடர்பான விசாரணைகளின் வழி இந்த பறிமுதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். ஊழல் மற்றும் பண மோசடி நடவடிக்கைகளை ஒழிப்பது மட்டுமல்லாமல் தவறாக பயன்படுத்தப்பட்ட தேசிய சொத்துக்களையும் மீட்டெடுத்து பல்வேறு விசாரணை நடவடிக்கைகளின் விளைவாக இந்த சாதனை ஏற்பட்டதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.